திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் தனிநபர் ஒருவர் குறிப்பிட்ட கிராம நிலங்களை கோவிலுக்கு சொந்தமானது என புகார் அளித்துள்ளதால் சார் பதிவாளர் பதிவு செய்ய மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஐக்கிய விவசாயிகள் சங்க புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் அறிமுக விழா மற்றும் புதுச்சேரி மாநில விவசாயிகள் கருத்தரங்கம் காரைக்காலில் நடைபெற்றது. இதில் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும், விவசாயிகள் பெற்றுள்ள கடன் முழுமையும் தள்ளுபடி செய்திட வேண்டும், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பாதிக்கப்படும் விவசாயிகளின் கடன்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயிலுக்கு வருகை தந்த ஆளுநருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதனையடுத்து ஆளுநர் கைலாசநாதன் கோவிலில் ஸ்ரீ சனி பகவான் உள்ளிட்ட பல்வேறு சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் 15 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை பெற்று தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 10 வயதிற்கு உட்பட்டவர்கள் மற்றும் 10 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என 2 பிரிவுகளாக கலந்து கொண்டு ஒற்றை கொம்பு, சுருள், ஈட்டி, வேல் போன்றவற்றில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாடம்பாக்கம் ஊராட்சியில் மின் கம்பங்கள் சேதமடைந்து பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் எந்த நேரத்திலும் மின்கம்பம் முறிந்து விழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சேதமுற்ற மின்கம்பங்களை மாற்றி அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ் குமார் சின்சா கரூர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். டிக்கெட் மையம், இருசக்கர வாகன நிறுத்தம், நடைமேடை விரிவாக்கம் மற்றும் ரயில் நிலைய நுழைவுவாசல் புதுப்பிப்பு ஆகிய பணிகளை அவர் ஆய்வு செய்தார். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அருகே மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 126 பயனாளிகளுக்கு 95 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், கரூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் கீழ் 57,000 மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 6,000 மனுக்கள் நீண்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டங்களாகும் என்று தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்கப்படுகிறது. விழாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பையொட்டி நாகை மாவட்ட காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகள் குறித்து தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுஸ் ஹக் வேளாங்கண்ணியில் ஆய்வு மேற்கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் ஒன்றியம் திருக்கண்ணங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணிக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான தேசிய விருது மற்றும் சான்றிதழ் மத்திய அரசு வழங்கியது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் மூலம் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான விருது பெற்ற திருக்கண்ணங்குடி செல்வமணிக்கு திருவேளூர் லயன்ஸ் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி அருகே ஒரு வீட்டில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக வடசேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் வடசேரி சம்பவ இடத்திற்கு சென்று பாலியல் தொழில் நடைபெற்ற வீட்டில் அதிரடியாக 4 பேரை கைது செய்தனர். மேலும் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 3 பெண்களை எச்சரித்து போலீசார் விடுதியில் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.